சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டம் அப்படின்னா என்ன? இந்த திட்டத்தை ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்க? இதற்கான காரணங்கள் என்ன? இந்த விஷயங்கள்லாம் பத்தி வழவழ குழக்கடன்னு இருக்காம சிம்பிளா பார்த்துடலாமா? எஸ், கார்பன் அண்ட் ஹைட்ரஜனை மட்டும் உள்ளடங்கியது தான் இந்த ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பன்களை ஆக்சிஜனோட உதவியோட எரிபொருளாக பயன்படுத்தலாம். பெட்ரோலியம், நிலக்கரி, எரிவாயு, மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு, நாப்தா, ஷெல் எரிவாயு, இது எல்லாத்துடைய ஒட்டுமொத்த வடிவமே ஹைட்ரோ கார்பன் தான். இந்த ஹைட்ரோ கார்பன் தமிழகத்துல புதஞ்சிருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்ட 31 இடங்கள்ல நெடுவாசலும் ஒன்று. இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயமே, நான் ஸ்கூல் படிச்ச காலத்துல, அதாவது நெடுவாசல்ல கடந்த 2006ஆம் ஆண்டே இதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கிட்டாங்க. நெடுவாசல மையமா கொண்டு வடக்காடு, வானக்கன்காடு, கோட்டைக்காடு, கற்காங்குறிச்சி இது போல சில ஊர்கள்ல அவங்க துளையிட்டு ஆய்வு பணியும் மேற்கொண்டிருக்காங்க. தனி ஒருவனாய் முன் படையெடுத்து இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட 6000 அடிக்கு ஆழ்துளையிட்டு பூமிக்கு அடியில இருக்கிற ஹைட்ரோ கார்பனை எடுக்க போறாங்க. இதுக்காக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கட்டமா ஆழ்துளை போட போறாங்க. இதனால கடல் நீர் உள்ள வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்னால கிட்டத்தட்ட 21 லட்சம் ஏக்கர் நிலம் உப்பு நிலமாக மாறக்கூடிய அபாயம் அதிகமாகவே இருக்கு. இதனால நெடுவாசலை சுத்தி இருக்க கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வாழற மக்கள் வாழ்வாதாரம் இழந்து அவங்களுடைய நிலம் எந்த ஒரு பயனும் இல்லாம அவங்க ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட போறாங்க. அவங்க பாதிக்கப்பட போறாங்கன்னா அது வேற யாரும் இல்லை, நாம தான். இப்படி விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் ஒன்னொன்னா அழிச்சிட்டு கடைசியில ஒரு நாள் நாம அன்றாட சாப்பாடுக்கு திண்டாட வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதனாலதான் அரசாங்கம் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படின்னு நாம எல்லாரும் எதிர்த்து போராடுறோம். பாப்போம், மாட்டினமே அழியக்கூடாதுன்னு போராடிய நாம நம்ம மனித இனத்தையும் நம்மோட முதுகெலும்பான விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்ற மாட்டோமா? தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடை